ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்மள்ல எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சோம்பல் கிடையாது. நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லே இல்லாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரியே எத்தனையோ நபர்கள் காலையில நேரத்துல எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர்களுக்கு அலாரம் கூட தேவையில்ல. ஆனா நமக்கு அலாரம் வச்சா கூட நம்மளால எந்திரிக்க முடியாம இருந்துட்டு இருக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட லைஃபோட பர்ப்பஸ் என்னங்கிறது நமக்கு கிளாரிட்டி இல்லாம இருந்துட்டு இருக்கு. நம்மளோட லைஃபோட பர்ப்பஸ் என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா, நமக்கு மோட்டிவேஷன் கூட தேவையில்ல. அதுக்காகவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுருவோம். நம்மளோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, லேசினஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பதில் குடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்கான பதில தேடி ஓடணும். அதுக்கான பதில தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். எதுக்காக வாழணும்? லைஃபோட பர்ப்பஸ் என்ன? நம்மளோட லைஃப்னால என்ன பர்ப்பஸ் இருந்துட்டு இருக்குங்கிறதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா டெய்லி காலையில நீங்களே ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்க ஆரம்பிச்சுருவீங்க. எந்த விதமான அலாரமும் தேவையில்ல. யாரோட மோட்டிவேஷனும் உங்களோட லைஃப்க்கு தேவை கிடையாது. ஏன்னா, உங்களுக்கான லைஃப்க்கான பர்ப்பஸ் என்னங்கிறத நீங்க மட்டும் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அத தேடி கண்டுபிடிங்க. அதுக்கான விடை உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. அத கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே, உங்களோட பாதி லைஃப்ப நீங்க அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை. ஸ்வீட் டுமாரோ.